வெல்கம் டு பணியும் வைப்பம். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் 113 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 113 வேகன்சி. இதில் ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இந்த வீடியோட லிங்க்ல நான் அட்டாச் பண்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அதை மட்டும் நான் டைரக்டா சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமோட அஃபிஷியல் வெப்சைட் இதை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதுல என்னன்னா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைட்ல இருக்கிற இதுல தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல வந்து என்னன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்டோட ஃபுல் பிடிஎஃப் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ வேகன்சி, எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ எங்க சென்டர் இருக்கும், இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் வந்து பேசிக்கா பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டைரக்டா அப்ளை பண்றதுக்கு என் நியூ யூசர் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். இதுல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 7th ஜனவரில இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் டேட் வந்து 6th பிப்ரவரி வரைக்கும் இருக்கு, 2025 வரை. இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணணும். அதை எப்படி அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜஸ்ட் பேசிக்கா எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் கொடுத்துருக்காங்க. இதான் ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிட்டு நீங்க ஃபாஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டிக்ளரேஷன்ல ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கண்ணி கொடுக்கணும். கண்ணி கொடுத்தா இந்த மாதிரி வரும். இதுல என்னன்னா, நம்மளோட நேம் வந்து கொடுக்கணும். நம்மளோட நேம் நல்லா பாத்துங்க. ஃபுல் நேம் கொடுக்கறது நம்ம 10th சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ, இல்ல 12th சர்டிபிகேட்ல டிகிரி சர்டிபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. மாத்தி கொடுத்துறாதீங்க. இல்ல உங்க நேம் கொடுத்தோன்னே அதை வெரிஃபை பண்றதுக்கான நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்ப நான் முருகன் அப்படின்னு கொடுக்குறேன்னா, அந்த முருகன் ஏயும் மறுபடியும் நீங்க இந்த இடத்துல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். இந்த இடத்துல வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஹிந்தில வரணும். இது நம்ம டைப் பண்ண தேவையில்ல, நீங்க பாத்துக்கலாம். ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 10th முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல எக்ஸ் சர்வீஸ் பண்ண இருக்கீங்க, இந்த சர்வீஸ் போகும்போது 10th முடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம். அவங்களுக்குலாம் என்னன்னா, நீங்க நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த இடத்துல வந்துன்னா கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்கும். ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா இது வந்துன்னா கிளிக் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபாதர் நேம், அதே மாதிரி ஃபாதர் நேம் வெரிஃபை பண்ணணும். அது ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி மதர் நேம் வெரிஃபை பண்ணுங்க. மதரோட ஹிந்தி நேம் இங்க வந்துடும். அடுத்து கீழே வந்துன்னா மார்ஷல் ஸ்டேட்டஸ், மேரிடா, விடோடா, செப்பரேட்டடா, டிவோர்ஸ்டா, சிங்கிளா இருக்கும். நிறைய பேர் சிங்கிள் வந்துன்னா சிங்கிள் அப்படின்னு கொடுங்க. அதே மாதிரி ஜெண்டரை கிளிக் பண்ண மேலா ஃபீமேலா அதான் இருக்கும். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஜெண்டரையும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபோன் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து என்னன்னா மிக்சடா போடுங்க. அதாவது ஆல்பபெட் அதோட சேர்த்த நம்பர், அதே மாதிரி சிம்பிள்ஸ்ல இருக்குல்ல, இந்த ஆஷ் இருக்கும், அட்டு இருக்கும், பர்சன்டேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னன்னா ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த 2 சின்ன பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே சப்மிட் கேட்கும். நம்ம சப்மிட் பண்ணோடனே நம்மளுக்கு என்னன்னா, இப்படி ஓப்பன் ஆனே ரெஃபரன்ஸ் நம்பர் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் பாஸ்வேர்டு ரெண்டுமே மெயிலுக்கு வந்திருக்கும். அதில் ரெஃபரன்ஸ் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த இடத்துல கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது. நம்ம லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் பண்ணோடனே என்னன்னா கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே நம்ம ஆல்ரெடி வந்து ஐ ஹவ் ரீடை வந்து நம்ம ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கும். அதில் இந்த இடத்துல வந்து கன்னியூ இருக்கும். ஸோ கன்னியூ கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில், ப்ரிஃபரன்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபோட்டோ இருந்தால் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும், அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், ஃபைனலாக ப்ரிவியூ வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் பண்ணணும். ஆல்ரெடி பர்சனல் டீட்டெயில் பண்ணதுனால டைரெக்டாக என்னன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ அந்த கான்டாக்ட் டீட்டெயிலுக்கு முன்னாடி செக்ஷன் ஏவை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நேஷனாலிட்டி கேட்பாங்க. ஸோ நம்ம நேஷனலில் வந்து ஒன்றே ஒன்று தான் காமிக்கும், இந்தியன். இந்தியன் வந்து கிளிக் பண்ணிட்டு அடுத்து செலக்ட் த டைப் ஆஃப் ஐடி கார்டு இருக்கும். இதுல ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி, இல்ல பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஐடி, இல்ல எம்ப்ளாய் ஐடி, இதுல எது இருக்கோ அது கொடுத்து அதோட நம்பர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல எண்டர் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குல்ல, இதுல என்னன்னா நம்மளுக்கு மச்சம் இருந்துச்சுன்னா அந்த மச்சத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். மச்சத்துக்கு இங்கிலீஷ்ல மோல் சொல்லுவோம். நம்ம எந்த இடத்துல மச்சம் இருக்கோ அதை வந்து 1 மோல் இருக்கு, 2 மோல் இருக்கு அப்படி சொல்லி வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அடுத்து சோஷியல் கேட்டகரி. சோஷியல் கேட்டகரினா நம்ம என்ன கேட்டகரியில வருமோ அந்த கேட்டகரி கொடுக்கணும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப சில பேர் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எஸ் கொடுங்க. நிறைய பேர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்னா அதுக்கு நோ கொடுங்க. நோ கொடுத்தா நார்மலா இருக்கும். அதே இது நம்ம எஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், அதுல சில வந்து எப்ப ஜாயின் பண்ணது, எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணது, அதுக்கான இதெல்லாம் கேட்கும். இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அதே இது இல்லை அப்படின்னா நோ மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து சில டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் தானா அவங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இல்லை அப்படின்னா அதுக்கு டைரக்டா நோ கொடுத்துக்கலாம். அப்படியே கீழே வந்தனா செக்ஷன் 2ல என்ன இருக்கும் அப்படின்னா, இல்ல பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுங்க.
அடுத்து கீழே என்னன்னா இப்ப டிஃபென்ஸ் சர்வீஸ்ல வந்து சில பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லையா நோ கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கேண்டிடேட்டோ டேட் ஆஃப் பர்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயரு, மந்த், டேட்டு ப்ராப்பரா கொடுங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ பட்டன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் சேவ் கொடுத்தனே நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து என்னன்னா காமிக்கும். இதுல என்னன்னா நம்மளோட அட்ரஸ் கொடுக்க வேண்டியதான். இதுல 2 இது காமிக்கும். பர்மனன்ட் அட்ரஸ் ஒண்ணு, இன்னொன்னு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். கரஸ்பாண்டன்ட் இப்ப நம்ம எங்க வந்துன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். பர்மனன்ட் நம்ம ஹோம் அட்ரஸ் கொடுக்க வேண்டியதான். சில பேருக்கு ரெண்டுமே ஒண்ணா இருக்கும். ரெண்டுமே நீங்க வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் லைன் உங்க வீட்டு கதவு ஏதாவது ஸ்ட்ரீட் பேர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீட் பேரு. அட்ரஸ் லைன் 2ல வந்துன்னா உங்களோட ஊர் பேர் கொடுங்க. அடுத்து ஸ்டேட்ல தமிழ்நாடு, சில பேர் புதுச்சேரினா புதுச்சேரி கொடுங்க. அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிட்டி, வில்லேஜ் ஆர் டவுன். இதுல எந்த சிட்டில இருக்குன்னா சிட்டி, வில்லேஜ்னா வில்லேஜ், டவுன்ல இருந்தா டவுன். அதே மாதிரி அதுக்கான பின்கோடு. இதே மாதிரி தான் வந்து என்னன்னா கரஸ்பாண்டிங் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒண்ணா இருந்துச்சுன்னா சேம் அப்படின்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தனே இந்த இடத்துல சேவ் அண்ட் கன்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் நம்ம சேவ் கொடுத்தனே ப்ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் காமிக்கும். இதுல என்னன்னா நம்மளுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல 3 விதமான சென்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எது நம்மளுக்கு நியர்பை இருக்கோ, சென்டரோட மொத்த இது லிஸ்டே இவ்வளவுதான். இதுக்குள்ள எங்க நியர்பை இருக்கோ அது கொடுக்க வேண்டியதான். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பெங்களூர் தான் கேட்ட, அதனால பெங்களூர் தான் கொடுத்தாகணும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் பெங்களூர் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை விட அடுத்து கிட்ட இருக்கிறது புனே வந்து கொடுக்கலாம். தேர்ட் சென்டர் லிஸ்டா எதை கொடுக்கலாம் அப்படின்னா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த நேம் கொடுங்க. லக்னோ கொடுக்கலாம். ஏன்னா லக்னோ வந்து யூபி தான். நீங்க வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது நியர்பை ஏதாவது வந்து ஒரு சென்டர் இருந்தாலும் அது பக்கத்துல என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம். ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கு அப்புறம் போஸ்டோட செலெக்ஷன் இருக்கும். இந்த போஸ்டோட செலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் வந்துன்னா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாருங்க. அதுல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே செக் பண்ணுங்க. எதுலாம் நீங்க குவாலிஃபிகேஷன் வந்துன்னா எலிஜிபிளா இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இடத்துல ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ சில கேண்டிடேட் வந்துன்னா ஃபயர்மேன் கொடுக்கலன்னா அதை ஃபயர்மேன் கிளிக் பண்ணுங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு சில கேண்டிடேட் எலிஜிபிள்னா ட்ரேட்ஸ்மேன் கொடுங்க. இல்ல சில கேண்டிடேட் லோவர் டிவிஷன் கிளிக்னா லோவர் டிவிஷன் கிளிக் கொடுக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு இருந்துச்சுன்னா எம்டிஎஸ், சில ஆஸ்பிரண்ட் அக்கௌண்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால அக்கௌண்ட் கொடுக்கலாம். இல்ல இதுல வந்து எல்லாமே கொடுக்கலாம். பட் எல்லாத்துலயுமே என்னன்னா நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். எந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களோ அதை மட்டும் வந்து பார்த்து கொடுங்க. ஒன்ஸ் இதுல எது நம்ம வந்து எலிஜிபிளா இருக்குமோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல சேவ் அண்ட் கன்டினியூ கிளிக் பண்ண வேண்டியதான். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இதுல என்னன்னா நம்மளோட 10th லெவல் குவாலிஃபிகேஷன், 12th லெவல், கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா கிராஜுவேஷன், டிப்ளமோனா டிப்ளமோ, அதே மாதிரி அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கரெக்டா கொடுங்க. உங்களோட 10th குவாலிஃபிகேஷன்ல 10th 10th இல்ல அது ஈக்குவல் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு நேம் ஆஃப் த போர்ட், சில பேர் ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டு கொடுங்க. சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ் 10th பொறுத்த அளவுக்கு மேத் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஸோ அதனால மேத், அதே மாதிரி வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் பாஸ் பண்ணீங்களா அது, மார்க் அப்டைன், அவுட் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டடா பர்சன்டேஜ்க்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்படியே வந்துன்னா 12th சேம் அந்த 10th எப்படி கொடுக்குறோமோ அதே பேட்டர்ல வந்து 12th கொடுக்கும். சில பேர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டுன்னா கிராஜுவேஷனுக்கான இதுவுமே கொடுங்க. சில பேர் டிப்ளமோனா டிப்ளமோக்கான வந்துட்டு இதுவுமே நீங்க கரெக்டா டிப்ளமோ எந்த இன்ஸ்டியூட்ல பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, இதுதான் வந்து என்னன்னா நார்மல் எல்லாத்துலயுமே இதே பேட்டர்ன் தான். கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க கீழே வந்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ல டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட் ரெக்யர்மெண்ட் என்னன்னா இங்கிலீஷ்ல ஒரு நிமிஷத்துல 30 வேர்ட்ஸ் உங்களால வந்து டைப் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ அதனால என்னன்னா இதுக்கு எஸ்ன்னு கொடுங்க. சில பேர் இல்லை அப்படின்னா அதுக்கு நோ கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி வரும். இதுல என்ன அப்படின்னா 2 லாங்குவேஜ் கேட்கும். எய்தர் நீங்க டைப் பண்ற போறது வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ண போறீங்களா இல்ல ஹிந்தியில டைப் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி ப்ரிஃபர் வந்து இங்கிலீஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் அண்ட் கன்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தா மட்டும் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தேன்னா அதுக்கான இதெல்லாம் கேட்பாங்க. எந்த ஆர்கனைசேஷன், என்ன ஜாப் ரோல், எப்போ ஜாயின் பண்ணீங்க, இப்ப அந்த கரண்ட் ஆர்கனைசேஷன்ல இருக்கீங்களா இல்லையா, எப்ப லீவ் பண்ணீங்க, எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட சேலரி எவ்வளவு இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்பாங்க. இருந்தா அது எல்லாத்தையும் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னா நோ கொடுக்க வேண்டியது. நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துக்கணும். ஒன்ஸ் நம்ம சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்தனே ஓப்பன் ஆகும். ஸோ போட்டோ வந்து என்னன்னா நம்ம சூஸ் பண்ணி வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு சூஸ் ஃபைல வந்து நம்ம கிளிக் பண்ணி அதில் போட்டோவை அப்லோட் பண்ணணும். அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் அப்படின்னு கேட்கும். இதுல என்னன்னா சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் நம்ம அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அப்படின்னு வரும். இதுல என்னன்னா நம்மளோட 10th அதுக்கு முன்னாடி ஐடி கார்டு, அடுத்து 10th, அடுத்து 12th, கிராஜுவேஷன் இருந்துச்சுன்னா கிராஜுவேஷன், அடிஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட் எதாவது பண்ணியிருந்தோம் அது, அதோட சேர்த்து வந்து கேஸ்ட் அண்ட் இடபிள்யூ சர்டிஃபிகேட். இதுல கேஸ்ட் மீன்ஸ் வந்து நீங்க ஓபிசியா இருக்கீங்கன்னா ஓபிசியோட சர்டிஃபிகேட் அந்த இடத்துல கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்துன்னா அடிஷனல் சர்டிஃபிகேட் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா
நீங்க லோவர் டிவிஷன் கிளர்க் அந்த போஸ்ட்டை நீங்க வந்து என்னன்னா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எலிஜிபிளா இருக்கீங்கன்னா அந்த இடத்துல அடிஷனல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது இல்லாம மிச்சம் இருக்கிற போஸ்ட் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் இருக்கு ஆர் எல்ஸ் வந்துன்னா அக்கௌண்ட்னா அதுக்கெல்லாம் வந்துன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அடிஷனல் சர்டிஃபிகேட் தேவையில்ல. இந்த அடிஷனல் சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி ஆகணும். அப்படி அப்லோட் பண்ணலைன்னா அந்த நம்ம வந்து என்னன்னா இடத்துல சேவ் அண்ட் பண்ணி கொடுக்க முடியாது. புரியும் நினைக்கிறேன். லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க அதை கொடுத்த வந்துன்னா அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சேவ் அண்ட் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே பண்ணோன்னு நமக்கு ஃபைனலா வந்து ப்ரிவியூ காமிக்கும். இந்த ப்ரிவியூ முடிஞ்சனே சப்மிட் பண்ண வேண்டியதான். இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் கிடையாது. இதை நான் வச்சுக்கேன். நான் ஃபீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இதுக்கு ஃபீஸு கிடையாது. ஒன்ஸ் அந்த ப்ரிவியூல கீழே வந்தோம் அப்படின்னா இந்த அப்லோடட் டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல வெரிஃபை டாக்குமெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து என்னன்னா சப்மிட் பண்ண முடியும். இதை பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதுல ஐ அக்செப்ட் ஆல் த அபோவ் டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தாராளமா ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.